Hello everyone, welcome to Dynamics TNPC Hub. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஒரு வட்ட சாலை, சரிங்களா, ஒரு வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. வெளிவட்டம் மற்றும் உள்வட்டத்தின் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் 66 மீட்டர் எனில் சாலையின் அகலத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வட்ட சாலை, சரிங்களா, ஒரு வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. இது உள்வட்டம். ஓகேவா? இது வெளிவட்டம், சரிங்களா. இந்த ரெண்டுத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சாலையின் அகலத்தை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு பாருங்களேன். வட்டத்தின் சுற்றளவு என்னது? 2πr, சரிங்களா. இப்போ உள்வட்டம் உள்வட்டத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். உள்வட்டத்தோட சுற்றளவு நான் 2πrன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. வெளிவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அதோட சுற்றளவு 2π கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ கவனமாக பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் சாலையின் அகலத்தை கண்டறிய அப்படின்னு இருக்காங்க. ஸோ சாலையின் அகலம் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ என்னன்னா, இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2, அதாவது வெளிவட்டம் மைனஸ் உள்வட்டம் ஈக்குவல் டு 66 மீட்டர், சரிங்களா. ஸோ 2πr காமனாக இருக்குது, 2π அப்படின்றது. ஸோ 2πr மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 66. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 66 டிவைடட் இந்த 2πக்கு வேல்யூ 22/7. ஸோ கவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 22 3 22 66. ஸோ 21 டிவைடட் பை 2. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா 10.5 மீட்டர் அப்படின்றது வரும், சரிங்களா. புரியுதுங்களா? இது பையோட வேல்யூ 22/7 உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இந்த சம் புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் பிசி அதே வேலையை 16 நாட்களிலும் ஏ மற்றும் சி ஆகியோர் 12 நாட்களில் முடிப்பார் எனில் ஏ தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்குது என்னது, ஏ ப்ளஸ் பி ஒரு நாள் வேலையை 24 நாட்கள்லாம் ஒரு நாளுக்கு 1/24. ஓகேவா? பி ப்ளஸ் சி பார்த்தீங்கன்னா அதே வேலையை 16 நாட்கள்லையும், ஏ ப்ளஸ் சி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 12 நாட்களையும் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏ, சரிங்களா. இப்போ இங்கே பாருங்களேன், 2A 2B 2C இருக்கா இந்த இடத்துல. ஸோ 2 of A plus B plus C equal to 1/24 is 1/16 is 1/12. So
இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 48ன்னு வரும். 24 2 48, 16 3 48, 12 4 48. ஸோ 48, 24 3 24 2 48, 16 3 48, 12 4 48. ஸோ 4 3 7, 7 2 9 டிவைடட் பை 48. ஸோ நான் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து கீழே வந்துடும். ஸோ 1/2. இங்கே இருக்கிறது வந்து 9 டிவைட் பை 48. ஸோ 9 டிவைடட் பை 96. ஓகே, இப்போ நான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். எனக்கு பி ப்ளஸ் சியோட வேல்யூ தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா 9 டிவைடட் பை 96 மைனஸ் பி ப்ளஸ் சியை இங்கே கொண்டு போனேன்னா 1 டிவைடட் பை 16. ஸோ எல்சிஎம் முடிச்சோன்னா 96 16 96. ஸோ 6 16. ஓகே, 96. ஸோ 3 டிவைடட் 96. இது அடித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1 3 3 3 9 3 ஆகுது. 32 நாட்கள். சரிங்களா? 32 டேஸ். ஏ தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 32 டேஸ். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த சம் தெரியுதா? ஓகே, 144. குட் குட் ராதிகா ரங்கநாதன், குட். இங்கே பாருங்க, 81 மாணவர்கள் 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 48 நாட்களில் வண்ணமிடுவர் எனில் 120 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 9 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படின்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் டிவைடு வேலையின் அளவு. சரிங்களா? ஸோ நம்ம ஆட்கள் வந்து 81 மாணவர்கள், எத்தனை வேலையோட அளவு 360 மீட்டர் நீளமுள்ள சுவரில் 48 நாட்களை வண்ணமிட்டிருக்காங்க. அதுபோல் 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் 9 நாட்களில் எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவார்னா, ஸோ கிராஸ் மல்டிப்ளை அப்படியே. ஓகேவா? கிராஸ் பண்ணிங்கன்னா 81 டிவைடட் 48 இன்ட்டு 120 டிவைடட் 360 இன்ட்டு 9. ஸோ எக்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், 120 3 360, 1 3 3 27 3 81, 1 3 27. ஸோ 48 3 24 4 மிச்சம் 2 நான் 12 12 14. ஸோ எத்தனை மாணவர்கள் அப்படின்னா 144 மாணவர்கள். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஏ பி மற்றும் சி ஆகியோரோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒரு 1920 மதிப்பு அப்படின்ற வேலையை முடிச்சிருக்காங்க. 4 நாட்கள் ஏவும் 6 நாட்கள் பியும் 7 நாள் சியும் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்களோட தினசரி ஊதியம் 6:5:6 என்று வைத்திருந்தால் சி எவ்வளோ தொகையை பெறுவார்ன்னு இருக்கு.
ஓகேவா? நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இது வந்து 1920ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏவோட எத்தனை நாட்கள் டேஸ் பாருங்கள். டேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பி பாருங்கள் 6 நாட்கள் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி சி 7 நாட்கள் பார்த்துருக்காங்க. அண்டு தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊதியம் பாருங்களேன், தினசரி ஊதியம் 6, 5, 6. ஸோ இதை நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 6 24. ஸோ 24x வச்சுருவோம். ஏன்னா டோட்டல் லைன் கொடுத்துட்டாங்க, அதனால் 6 30 எக்ஸ், 6 42 எக்ஸ். ஓகேவா? இது ஃபுல்லாக வேல்யூ. ஸோ இதை கூட்டி பார்த்தீங்கன்னா 4 2 6, 4 3 7 96x. ஓகேவா? ஸோ 96x ஈக்குவல் டு 1920 எடுத்தீங்கன்னா x ஈக்குவல் டு தெரியுதுங்களா? 96 அடிச்சிங்கன்னா 96 × 2 போட்டிங்கன்னா 2 12 92 18. ஓகே, ஸோ 20. எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் சியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சி வந்து 42x. ஸோ 42 × 20 தெரியுதுங்களா? 2 4 4 2 8. ஸோ 840. ஓகேவா? அதாவது இங்கே 0 இருக்கும், அதனால். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி 840. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான். ஒரு கூம்பின் உயரமானது அதன் ஆரம் 6 போல் 3 மடங்கு எனில் கூம்பினோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவு ஃபார்முலா என்னது நமக்கு? கூம்பின் கன அளவு வந்து 1/3 πr² h கன அளவுகள். சரிங்களா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூம்பின் உயரம் வந்து அதன் ஆரத்தை போல் 3 மடங்கு, அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 1/3 πr² h வந்து 3r. ஸோ 3யும் 3யும் கேன்சல். அப்போ πr³ அப்படின்றத கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி πr³. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதனோட பக்கப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ராதிகா ரங்கநாதன் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ கனசதுரத்தோட ஃபார்முலா பார்ப்போம். கனசதுரத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது? மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து 6a². அதே மாதிரி அதோட பக்கப்பரப்பு ஃபார்முலா என்னன்னு பாருங்கள், 4a². இவ்வளோதான் விஷயம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் வந்து மொத்த பரப்பரப்பு 726 கொடுத்துருக்காங்க. இப்போ 6a² ஈக்குவல் டு 726. ஸோ a² ஈக்குவல் டு டிவைடட் 6. 12 2 1. ஓகேவா? ஸோ a ஈக்குவல் டு 11 11 121. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்கள், பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு வந்து 4a². ஸோ 4 × 11². ஸோ 4 121 × 4 போட்டிங்கன்னா 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஆன்சர் வந்து பி. ஓகேவா? புரிஞ்சா?
குட். நெக்ஸ்ட் பாருங்க, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது 1331 தொகையாக மாறும் கேட்டிருக்காங்க. இது என்னது? இது நமக்கே தெரியுது. ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்கும் போது இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டினா நமக்கு ஃபார்முலா என்னது? ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 the whole power n. ஓகே, இப்போ பாருங்க, டேஸ் என்ற அசலானது எத்தனை சதவீதம் நம்ம கிவன் பாருங்க. R வந்து 10%, n ஈக்குவல் டு 3 ஆண்டுகள். ஓகேவா? அமௌண்ட் வந்து 1331. ஸோ ஆர் வந்து 10%. ஓகே, n ஈக்குவல் டு 3, 1331. ஸோ இதை அடித்து பார்ப்போம். 10 கேன்சல். ஓகேவா? 11/10 ஹோல் கியூப் 1331. ஸோ பி இன்ட்டு 1331 இங்கே கியூப் போனால் 1000. இங்கே 11 கியூப் போட்டு பார்த்தீங்கன்னா 11 121, 121 11 1 2 1 1 2 1. ஓகேவா? 1 3 3 1. ஸோ 1331 ஈக்குவல் டு 1000. அப்போ அசல் வந்து 1000. புரிஞ்சுங்களா? ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 32 எனில் வட்டி விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா பாருங்கள். 2 ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் பி இன்ட்டு r/100 the whole square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நமக்கு கிவன் பாருங்கள், பி வந்து 5000, n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் வந்து 32 அப்படின்னா வட்டி விதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 5000 ஆர் கண்டுபிடிக்கணும். வட்டி வித்தியாசம் வந்து 32. ஸோ இது r², இது 32, இங்கே 100, இந்த 100 கொண்டு போவோம். ஸோ இது 5000. ஸோ 2 0 கேன்சலாக 2 0, இது ஒரு 0 ஒரு 0, 4 5 5 2 10. ஸோ 32 2 64, r² ஈக்குவல் டு 64. ஸோ r ஈக்குவல் டு 8. ஓகேவா? ஆன்சர் வந்து தெரியுதுங்களா? சி 8%. ஓகே, குட். குற்றவாளி அரங்கனா. ரூபாய் 5600க்கு 6% தனி வட்டி விதித்தில் எத்தனை ஆண்டுகளை 6720 உயரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தனி வட்டி தான். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ நமக்கு அசல் வந்து 5600. ஸோ வட்டி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 6%. ஓகே, இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இதான் மாறும்னு கேட்குறாங்க. ஸோ 6720 5600 கழிச்சிங்கன்னா 7 கழிச்சோம் 1 இது 1. ஓகேவா? இது எஸ்ஐ. ஓகே, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5600 இன்ட்டு நமக்கு என்னது எத்தனை ஆண்டுகள் என்னன்ட்டு ஆர் வந்து 100. ஸோ 1120 n ஈக்குவல் டு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 112 கீழே வந்து 6 இன்ட்டு 56. ஸோ 56 2 112. ஸோ 20னா 52 20 2 6 10 டிவைடட் பை 3. ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 3 9. ஸோ 3 1/3.
3 1/3 ஆண்டுகள். சரிங்களா? ஆன்சர் வந்து ஏ. குட். நெக்ஸ்ட் பார்ப்போம். எங்க பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/B வந்து 5/9. ஸோ B/C வந்து 4/7. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பியோட வேல்யூக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இப்போ 9 4 எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 36. ஸோ A/B 5/9 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 5 20 9 36. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B/C ஈக்குவல் டு 4/7 இன்ட்டு அதே தான் 4/7. அப்போ நமக்கு 9 4 36 9 7 63. ஸோ பாருங்கள், ஏ என்ன பார்த்தீங்கன்னா 20 இஸ்டு பி 36 சி 63. 20 36 63. தெரியுதுங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ராதிகாரங்க கொஞ்சம் செக் பண்ணுங்கிறது. அது A/Bன்னும் போது நம்ம பிக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஏ தான் ஆன்சராக இருக்கும். 20 36 A/B/Cன்னும் போது. ஓகே, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 20 25 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்கம்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 20 25 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 20 25 30 5 வச்சு கண்டிப்பாக 4 5 20 5 25 6 5 30 2 4 5 2 6. ஓகேவா? 5 2 10 10 2 20 25 100 300. ஸோ எல்சிஎம் வந்து 300. தெரியுதுங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? இந்த எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஷன்லேயே ட்ரை பண்ணுவோம். ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரை பண்ணுவோம். 400னா நிச்சயமாக இதால் அடிபடாது. ஸோ பி ஆப்ஷன் 9ஆயிரத்தை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த என்னால் வகுப்படுறது பாருங்களேன், முழு வர்க்க எண் ஒரு 3 ஸோ 30. ஓகேவா? அடுத்து சியை பாருங்கள், 3000 இருக்கா, டிவைடட் 300 2 0 2 0 3 10. ஆப்ஷன் டி பாருங்களேன், 900மா 30 வச்சிங்கன்னா 2 0 2 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 3 3 ஸோ 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மிகச்சிறிய முழு வர்க்க எண். அப்போ மிக சிறிய முழு வர்க்க எண் இதுதான். முழு வர்க்க எண் வந்து ஆப்ஷன் டி 900 தான். ஓகேவா? புரியுதா? ஓகே ஓகே ராதிகா ரங்கநாதன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவான என்னது? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கிவன்ல 3t² + 2t - 8. ஸோ ஃபேக்டர்ஸ் பண்ணுவோம். 3 24. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டினாலும் கழிச்சாலும் இங்கே 2 வரணும். அப்போ 6 இங்கே பெருக்குனா 24, இங்கே இது வரணும். ஸோ இப்படி 6 24, 6லேருந்து 4 கழிச்சா 2 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ் சைன். ஸோ 3t 3t. ஓகே, ஒரு 3 3 26.
ஸோ t ப்ளஸ் 2 3t minus 4 equal to 0. இதுதான் ஃபேக்டர். இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. செகண்ட் ஒன் பாருங்கள், 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8. இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இதில் நம்ம எல்லாத்தையும் ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது ரெண்டை வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 6 2 12, 11 2 22, 4 2 8. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே தான் 6 24, ஆனால் ப்ளஸ்ஸில் இருக்கணும். கூட்டுனாலும் கழிச்சாலும் 11 வரணும். M3 24, கூட்டுனா மைனஸ் 11 வரும், பெருக்குனா ப்ளஸ் 24 வரும். ஸோ 60. ஓகேவா? அப்போ 4 2 8, 2 6, 1 3 3, 0 3 6. ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம்? -4 2t minus 1 equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அப்போ HCF பாருங்கள், இது ரெண்டத்துல காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3t minus 4, 3t minus 4. ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட பார்ட் 2 அப்படியே பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். அவங்க 14 சிறுவர் மாணவிகள். இதில் வகுப்புள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் டோட்டலாக 50 மாணவர்கள் இருக்காங்க. அதில் மாணவிகள் வந்து 14%. அப்போ வகுப்புள்ள மாணவர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 50 × 14% போட்டிங்கன்னா தெரியுங்களா? 50 2 100, 7 2 14, 7. மாணவிகளோட எண்ணிக்கை 7. ஓகேவா? அப்போ 50 - 7 போட்டிங்கனாலே 43. மாணவர்களோட எண்ணிக்கை 43. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது நல்ல சம் பாருங்கள். 4 18 இந்த இடத்துல என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். 100 180 294 448. இந்த கூட்டுத்தொடரில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? 43. ஓகே குட். இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். 1 × 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி 2 × 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 3 9 32 18. ஸோ 3 × 4 ஸ்கொயர் போட்டிங்கன்னா நம்ம 16 16 3 48. இதான் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது. இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பார்ப்போம். 4 × 5 ஸ்கொயர் வந்து 5 25 25 நாங்கள் 100. ஸோ 5 × 6 ஸ்கொயர் 6 6 36 36 5 180. ஸோ 6 × 7 ஸ்கொயர் 7 7 49 49 6 294. ஸோ 7 × 8 ஸ்கொயர் போயிட்டாங்கன்னா 8 8 64 64 7 448. ஓகேவா? தெரியுதுங்களா? 64 7 போட்டிங்கன்னா 7 28 6 42 அப்புறம் ஓகேவா? ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அந்த மிஸ்ஸிங் டைம் 48. புரியுதுங்களா? இது ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அந்த கூடுதல் வந்து 190 அப்படின்னு கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் பாருங்கள், 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா SN கூடுதல் வந்து 190. எனிஒன் இது கெஸ் பண்ண முடியுதா? பாருங்கள்.
இப்போ நம்ம இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Sn equal to n divided by 2 to 2a plus n minus 1 into d. தெரியுதுங்களா? ஸோ ஏன்றது முதல் உறுப்பு, டின்றது வித்தியாசம். 5 மைனஸ் 1 4 9லேருந்து 5 கழிச்சால் 4. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஸ்என்ன்றது கூடுதல். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது n. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 2a, ஏக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம், ப்ளஸ் n மைனஸ் 1. இந்த டி வந்து 4, இதோட கூடுதல் வந்து 190. ஓகேவா? ஸோ n 2 ப்ளஸ் 4n மைனஸ் 4 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது 190 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 380. 19 2 38. ஸோ n வந்து 4n மைனஸ் 2 380. ஸோ இப்போ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னா 4n ஸ்கொயர்டு 2n. ஓகேவா? ஈக்குவல் டு 380. இங்கே 4n ஸ்கொயர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் 380 ஈக்குவல் டு 0. இதில் ரெண்டு காமனாக ரெண்டை வெளியே எடுத்துடுவோம், இந்த ரெண்டை. அப்போ 2n ஸ்கொயர் மைனஸ் n 19 2 190 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2n ஸ்கொயர் மைனஸ் n 190. ஸோ இதை ஃபேக்டர் பண்ணுவோம். 19 2 38. ஸோ 380 மைனஸில் இருக்கணும். அட் த சேம் டைம் பெருக்கினாலும் கூட்டினாலும் இங்கே 1 வரணும். அப்போ 19 20 போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் வரும். ஸோ 2n, இங்கே 2n, 4 2 2 20. ஸோ 2n ப்ளஸ் 90, இங்கே n மைனஸ் 10. தெரியுதுங்களா? 2 20 ஈக்குவல் 0. அப்போ n ஈக்குவல் டு 10. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. புரியுதா இது? ஓகே, குட் ராதிகா ரங்கநாதன், வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டு பலன் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 11 12 13 ப்ளஸ் எக்ஸெட்ரா 31 இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள், 1 + 2 + 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். n × n + 1 டிவைடட் பை 2. இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம 1 2 3லேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 31 கொடுத்துருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது n = 31 நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். அப்போ 31 n-க்கு பதிலாக போட்டிங்கன்னா இது. இப்போ 16 2 32. ஸோ 31 16 இருக்குன்னா ஒரு, அதாவது 6 மணி 18 1 3 6 496. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 11க்கு முன்னாடி ஒரு 10 வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த 1 2 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த கேப்பில். அப்போ அதை வந்து லாஸ்ட் வந்து 10 இதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ 10 11 டிவைடட் பை 2. அப்போ 2 10. ஸோ 5 11 55. ஓகேவா? இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணால் போதும். 496 மைனஸ் 55 கழிச்சோன்னா 1 4 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, 441 தான் ஆன்சர். புரியுதுங்களா இது? குட் தனுஷ், வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம் பாருங்களேன். 3 20 63 144 275 என்னும் தொடரின் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 ஸ்கொயர்டு இன்ட்டு 3. ஓகேவா? அதே மாதிரி 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 இந்த இடம் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாக ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்களாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3க்கு அடுத்து 5 ஆட் நம்பர்லாம் 3க்கு அப்புறம் 5னா 2 4 5 20 வந்துருச்சா? அப்போ 3 ஸ்கொயர். அடுத்து ஆட் நம்பர்ஸ்லாம் என்னென்ன வரும்? 3 5 அடுத்து 7 9 11 13 அந்த மாதிரி. அப்போ இங்கே 7 3 9 9 7 63.
4 ஸ்கொயர் இங்கே 9 நாங்கள் 16. ஸோ 9 16 எவ்வளோ வருது பாருங்கள், 56 54 மிச்சம் 5 ஒரு 9 9 4 144. ஓகேவா? அடுத்து 5 ஸ்கொயர் இன்ட்டு 11 11 25 11 எவ்வளோ வருது பாருங்கள், ஒரு 5 1 5 2 5 275 கரெக்டாக இருக்கா? அதுக்கப்புறம் 6 ஸ்கொயர் இன்ட்டு 13 6 6 36 13 போட்டு பாருங்கள், 6 இன்ட்டு 3 9 1 ஒரு 6 6 3 ஸோ 468. ஓகேவா? ஆன்சர் வந்து பி. ஓகே, புரிஞ்சா? 441. ஓகே, குட் 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 தனுஷ். ராதிகா கலெக்ஷன் இது தெரியுதுங்களா? வெரி குட். ஆப்ஷன் பி, குட் குட். ஷர்மிளா பேக் டு ஃபார்ம். ஹாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், R24 AREயோட வேல்யூ வந்து 24, DOGயோட வேல்யூ 26 என்று குறித்தால் WAS என்பதை இதே குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா A B C D E F G H I J K L M இதோட வேல்யூ பாருங்கள். ஓகேவா? ஸோ ARE ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18, ஈவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ 18 5 23, ஸோ 24. அதே மாதிரி DOG வேல்யூ பாருங்களேன், டியோட வேல்யூ 4, ஓவோட வேல்யூ வந்து 15, ஜியோட வேல்யூ வந்து 7. ஸோ 15 4 19 19 7 26. அப்போ WASஓட வேல்யூ பாருங்கள், டபிள்யூவோட வேல்யூ வந்து 23, ஏவோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ வந்து 19. ஸோ 19 20 20 23 43. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா? குட் தனுஷ் சர்மிளா, வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதை அப்படியே பண்ணி பாருங்களேன். இது ஆன்சர் இதுவும் சேம் தான், இதே மாதிரி தான், ஏபிசிடி மாதிரி தான். ABCDE. ஓகேவா? இப்போ டே அப்படின்னு இருக்கு இல்லையா, டேன்றது வந்து ADV அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சன் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே டி இருக்கு இல்லையா, டிஏக்கு ரிவர்ஸில் 2 நம்பர் விட்டு 2 எழுத்து விட்டு தான் ஏ. அதே மாதிரி எஸ் பாருங்க, எஸ்ஸுக்கு 2 எழுத்து விட்டு ரிவர்ஸில் என்ன இருக்குது பி. ஓகேவா? அதே மாதிரி ஏக்கு அப்புறம் இப்படி இருந்திருக்காங்க, 2 எழுத்து விட்டு டி வந்திருக்கா. இப்போ யூக்கு 2 எழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது எக்ஸ். அதே மாதிரி பாருங்கள், ஒய்க்கு 2 எழுத்து விட்டு வந்து என்ன இருக்குன்னா வி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எண்ணுக்கு 2 எழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி. ஓகேவா? கே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, PXK.
ஓகேவா? பிஎக்ஸ்கேமா? ஷர்மி கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே தனுஷ், வெரி குட். ஓகே ராதிகா. நெக்ஸ்ட் பாருங்க, 3 பலவுலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வினாக்கல்ல ABCD தேர்வுகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எத்தனை கொஷின்ஸ் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டாங்க. எத்தனை கொஷின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க? 3 கொஷின்ஸ், சரிங்களா? ஆனால் சாய்ஸ் வந்து 4 சாய்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது ரொம்ப சிம்பிள். எதை எப்படி பண்ணணுன்றது இருக்கு இல்லையா? நான் 3 கொஷின் 3/4 போடணுமா இல்லை 4/3 போடணுமா அப்படின்ற மாதிரி கொஷின் வரும் இல்லையா? இதுக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பகடை எடுத்துக்கிட்டோன்னா, பகடையில் 2 பகடை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? 6/n அப்படின்னு எழுதுவோம். 6² 36ன்னு எழுதுவோம். ஏன் இங்கே 6 இருக்குது, இங்கே ஏன் மேலே 2 கொடுத்தோம்? 6ன்றது சாய்ஸ், எத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. அதே தான் இங்கே. ஸோ இங்கே கீழே என்ன இருக்குன்னா சாய்ஸ், மேலே இருக்கிறது கொஷின், அந்த பகடை மாதிரி. ஸோ 4×16 16×64, இவ்வளோ தான் வித்தியாசம். புரியுதுங்களா? இது ஏன் இப்படி பண்ணுறோன்னு தெரியுதா? அப்போ இது 4/nன்றது வரும். அவ்வளோதான் விஷயம். கிளியரா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சேம் தான். A1 B2 C3 Z26 அப்படின்னு கொடுத்தா √y + B/c நாட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே தான். இப்போ பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா √y + B/c அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? √y-னா 25, ஒய்யோட வேல்யூ வந்து 25 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 2, சியோட வேல்யூ 3. ஸோ 25 ரூட் வந்து 5, 2/3ன்றது 8. ஸோ 5 + 8, 8×5 13. ஓகேவா? இது எதுக்கு நாட் ஈக்குவல்ட்டுன்னு பார்ப்போம். இஎஃப்ஐயும் கூட்டுவோம். இயோட வேல்யூ 5, எஃபோட வேல்யூ வந்து ஓகேவா? எஃபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 6, 6×5 11. ஸோ இங்கேயே தெரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் செக் பண்ணுவோம். எஸ்ஸோட வேல்யூ வந்து 19, எஃபோட வேல்யூ வந்து 6, 13. ஸோ இது வராது. ஸோ இங்கேயே ஆன்சர் வந்து ஏன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ பாருங்களேன், 9, டியோட வேல்யூ 4, 9 4 13. இது பாருங்கள், ஜேவோடது வந்து பார்த்தீங்கன்னா 10, சியோட வந்து 13. ஸோ எது நாட் சாட்டிஸ்ஃபைட்னா ஏ தான் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆன்சர் வந்து அதான்.
கமன் எஸ் ராதிகா 0. சூப்பர். ஓகே. ஏன்னா ஒரு பகடை உருட்டி விடும்போது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்றது வந்து நடக்க இயலாத நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இயலா நிகழ்ச்சி அப்படின்றது வந்து 0. ஒரு பகடையில் வந்து 6 முகம்தான் இருக்கும். 1 2 3 4 5 6 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நடக்க இயலா நிகழ்ச்சி 0. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஓகே தனுஷ். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இதை கண்டுபிடிங்க. சேம் தான், நான் சிமிலராக சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றத வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இதுவும். சரியா தவறா என்னை விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய ஒரு சிறு தேர்வில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க, சரியா தவறா அப்படின்ற விடையளிக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை வழிகள் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, திரும்பவும் கொஷின் வந்து 3 வினாக்கள், ஆப்ஷன்ஸ் அதாவது சாய்ஸஸ் அப்படின்றது வந்து 2. நான் அதே தான் சொல்கிறேன் திரும்பவும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டைஸோடது எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. டைஸ் ஏன் நம்ம 6 பவர் என்னன்னு எழுதுகிறோம், இது சாய்ஸ் அதாவது ஆப்ஷன். இது பகடையோட கவுண்ட்டு, டைஸோட கவுண்ட்டு. சரிங்களா, எத்தனை டைஸ் அப்படின்றது. ஸோ சிமிலராக யூஸ் பண்ணுவோம். நமக்கு சாய்ஸ் வந்து 2 பவர் n அப்படின்றத வச்சுக்கணும். 2ஓட கொஷினோடது 3, ஸோ 8. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? குட். 8. குட் ராதிகா ரங்கநாதன், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, 6 மணிகள் 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடிகள் இடைவெளி விட்டு ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஸோ 30 நிமிடங்களில் அந்த மணிகள் எத்தனை முறை சேர்ந்து ஒலிக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் எல்சிஎம் தான். எல்சிஎம் 2 4 6 8 10 12. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாலே போதும் நமக்கு. எல்சிஎம் கண்டுபிடிச்சி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னா, 4 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12. ஸோ 1 2 4 5 3 2 6 3 போட்டிங்கன்னா 1 2 5 1. ஓகேவா? ஸோ 2 4 4 12 12 2 24 24 5 பாருங்கள் 120. ஸோ 120 செகண்ட். கவனமாக பாருங்கள், 120 வினாடிகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க, 30 நிமிடங்களில் அந்த மணிகள் எத்தனை முறை சொல்லுங்கள் ஒலிக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிவனில் 30 மினிட்ஸ். ஸோ 120 வினாடிகளை ஒரு மினிட்ஸ்க்கு 60 வினாடிகள். ஸோ 2 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். நம்ம எப்பவுமே இனிஷியல் கவுண்ட்டையும் சேர்க்கணும், அந்த ஃபஸ்ட்டு மணியை சேர்க்கணும். புரியுதுங்களா? ஸோ 15 1 16. இது அந்த முதல்ல ஒலிக்கிறது அப்படின்ற டைம் அது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிறது. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ஆன்சர் 16. ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போ 1க்கும் 3க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 - 1 = 2ன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கவுண்ட் பண்ணி பார்த்தா 1 தான் இருக்கும். கரெக்டு தானே? அது மாதிரி தான் இது. இனிஷியலாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லணும். இப்போ 1லேருந்து 3 வரையும் எத்தனை நம்பர் இருக்குன்னாலும் நம்ம கழிச்சு பார்ப்போம், 2 தான். அப்படி கிடையாது. 1 2 3 அப்படின்றத கவுண்ட் பண்ணும்போது 3 நம்பர் அப்படின்றது விஷயத்த சொல்லணும். அதுதான். ஓகேவா?
அது மாதிரி தான் அந்த மணியோட ஒலிப்போம். ஓகேவா? ஓகே ராதிகரன், குட். 120 LCM, குட், வெரி குட் தனுஷ், சூப்பர் தனுஷ். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ தனுஷ், தேங்க்யூ ராதிகநாதன், தேங்க்யூ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? நாம் கொஞ்சம் வேகமாக வந்து எக்கனாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் எக்கனாமி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நம்ம நல்லா பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.